தமது 3 மாநில பயணத்தின் முதல் நாளில் பீகாருக்கு சென்றிருக்கும் பிரதமர் மோடி அங்கு பாடலிபுத்திரம் கோரக்பூருக்கு இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பீகாரின் பல்வேறு நகரங்களுக்காக சுமார் 6000 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ள குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டங்களுக்கு மோடி அடிக்கல் நாட்டினார். உலகின் 3வது பொருளாதார பெரும் சக்தியாக இந்தியா மாறுவதை பார்த்து வளர்ந்த நாடுகள் வியப்படைவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பீகாரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வெளிநாட்டு பயணத்தின் போது பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்ததாகவும் அப்போது இந்தியாவின் வேகமான வளர்ச்சியை அவர்கள் பாராட்டியதாகவும் கூறினார். ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள் என பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். ஆங்கிலம் என்பது அவமானம் அல்ல, அதிகாரம் அளிப்பது என்றவர் இந்தியாவில் ஏழை குழந்தைகள் ஆங்கிலம் கற்பதை பாஜக மற்றும் RSS விரும்பவில்லை என விமர்சித்தார். ஏர் இந்தியா விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு 30 முதல் 35% வரை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அகமதாபாத்தில் ஏற்பட்ட பெரும் விமான விபத்தின் காரணமாக ஏர் இந்தியா மீது பயணிகள் அதிருப்தியில் உள்ளனர். இதனால் அந்த நிறுவனத்தின் விமானங்களில் பயணிக்க மக்கள் தயக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஏர் இந்தியா நிறுவனம் ஒரே நாளில் 8 விமானங்களை ரத்து செய்ததால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர். பராமரிப்பு பணிகளை மேம்படுத்துவதாகவும் விமானங்களை இயக்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவதாகவும் கூறி இந்த விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த மணிப்பூரைச் சேர்ந்த பெண் விமான பணியாளர் நியோனுவின் உடல் அவரது சொந்த ஊரான காங்போப்பி நகருக்கு எடுத்து செல்லப்பட்டது. திமாப்பூர் விமான நிலையத்தில் இருந்து காங்போப்பி பகுதி வரை நியோனுவின் உடலுக்கு வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். தனது 67வது பிறந்த நாளை கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரின் வாழ்க்கை மற்றும் தலைமை பண்புகள் நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். அவரின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பாடல் பாடிய நிலையில் அதனை கேட்டு நெகிழ்ந்து போன அவர் கண்ணீர் சிந்தினார். டெல்லியில் முந்தைய ஆட்சியின் போது பள்ளி வகுப்பறைகள் கட்டியதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக எழுந்த புகாரில் ஊழல் தடுப்பு அமைப்பு முன்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆஜராகினார். இதே வழக்கில் கடந்த 6ஆம் தேதி ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சத்யேந்தர் ஜெயின் ஆஜராகியது குறிப்பிடத்தக்கது. புஷ்பா 2 திரைப்படத்தில் வரும் ரப்பா ரப்பா நருகுதம் என்ற வசனம் ஆந்திர அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்ற கூட்டத்தில் இந்த வசனம் எழுதிய பதாகையுடன் சுற்றித் திரிந்த OSR காங்கிரஸ் தொண்டர் கைது செய்யப்பட்ட நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக ஜெகன்மோகன் மீது சந்திரபாபு நாயுடு புகார் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் புருலியா மாவட்டத்தில் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 9 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருமண விழாவிற்கு சென்று திரும்பிய பொலிரோ கார் தேசிய நெடுஞ்சாலை 18இல் நாம்சால் எனும் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 41வது கூட்டம் வரும் 27ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான விவகாரம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகாவில் இருந்து ஜூலை மாதத்தில் 31.24 TMC தண்ணீர் திறப்பது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதேபோல சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், கடலூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, மதுரை நகரம், பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருத்தணி, தூத்துக்குடி மற்றும் வேலூரில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி சுட்டரித்தது. தமிழகத்தில் புதிதாக 4 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். கேவிக்குப்பம், துறையூர், உளுந்தூர்பேட்டை, செங்கம் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள கல்லூரிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த அவர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான பணியாளர் குடியிருப்புகளையும் திறந்து வைத்தார்.
டாஸ்மாக் முறைகேடு புகார் விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் மீது அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்த ஆவணங்களில் எந்த ஆதாரங்களும் இல்லை என்ற நீதிமன்றம் வீடு மற்றும் அலுவலகத்திற்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. குவாரி உரிமையாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் 25ஆம் தேதிக்குள் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு தர வேண்டும் என கூறி கட்டாய பணம் வசூல் செய்யப்படுவதாக குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குகேஷ் வழக்கு தொடர்ந்தார். பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகளை வாங்கிய முறைகேடு வழக்கில் IAS அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் வேளையில் அந்த துறைகளுக்கு தலைமை வகிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என கருத்து தெரிவித்தது. மா விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக அரசை கண்டித்து கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 2 டன் மாங்காய்களை சாலையில் கொட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். மாங்காய்க்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், மா வாரியம் அமைக்க வேண்டும், மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற செயல்களில் TRB ராஜா தொடர்ந்து ஈடுபட்டால் வெளியிடங்களில் அவர் நடமாடவே முடியாத அளவிற்கு முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார். 2006-2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியில் கீழடி ஆய்வுக்கு 1 பைசா கூட ஒதுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கீழடி தொடர்பான ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 10 ஆண்டுகள் தாமதமாக சமர்ப்பித்ததாக புகார் தெரிவித்திருக்கிறார். நேர கட்டுப்பாட்டை மீறி சென்னை மாநகரத்துக்குள் நுழைந்த 207 கனரக வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காலை 8 முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் மாநகரத்திற்குள் கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஜான் டி நூல் என்ற நிறுவனத்தில் CBI அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடல் சார்ந்த கட்டுமான வேலைகள், காற்றாலை மின் உற்பத்திக்கு தேவையான கட்டுமான பொருட்களை தயாரிப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த நிறுவனமான ஜான் டி நூல் மீது மும்பையில் CBI அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தென்காசி அருகே அன்னை இல்லத்தில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு 5 முதியவர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்ததற்கு அவர்கள் குடித்த தண்ணீர் காரணமாக இருக்கலாம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. அன்னை இல்லத்திற்கு வரும் போர்வெல் குடிநீரில் பாக்டீரியா அதிக அளவில் இருந்ததாக முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBIக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. செம்பியம் காவல்துறையினர் இந்த வழக்கை நியாயமாக விசாரிக்கவில்லை என்றும் பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் உள்ளதால் காவல்துறை இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்பதை காவல்துறையினருக்கு அறிவுறுத்துமாறு தமிழக DGPக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அதிகாரிகள் முறையாக பின்பற்றுவதில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 9,210 ரூபாய்க்கும், சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 73,680 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 120 ரூபாய்க்கும், கிலோ 1,20,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் தற்போது வரை தலைமை செயலாளர்களாக இருந்தவர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாரிசு அடிப்படையில் வேலை கோருவோரின் மாநில அளவிலான பட்டியலை தயாரிக்கும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என சொல்லப்படுகிறது.
போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான குறைந்த ஊதியத்தை கூட திமுக அரசு சுரண்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பணியாளர்களுக்கான 6% ஊதிய உயர்வை முழுமையாக சேர்க்காத அதிகாரிகள் முதலில் 3% எனவும் அடுத்து 3% எனவும் சேர்த்து ஊதிய விகிதத்தை கணக்கிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி 4 நிமிடங்கள் அதிகமாக பேசியதாக MP திருமாவளவனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி P. வேல்முருகன் திருமாவளவன் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஏற்றுக்கொண்டு வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருமணம் ஆகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவதில்லை என்றும் கணவனின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுவதாகவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்தார். இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் கௌரவிக்கப்பட்ட தமிழக ஆசிரியை கனகலட்சுமிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது ஆராய்ச்சியின் மூலம் மாணவர்கள் எளிய முறையில் தமிழ் கற்பதற்கான வழிமுறையை உருவாக்கியதற்காக கிராய்டான் தமிழ் சங்கம் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இவரை கௌரவித்தது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பொறுப்பு டீன் நாக்கை நீட்டியும் கண்ணை உருட்டியும் செய்தியாளரை மிரட்டிய வீடியோ வெளியாகியுள்ளது. உப்பு மாத்திரை தட்டுப்பாடு இருப்பதாக நிருபர் எழுப்பிய கேள்வி குறித்து அமைச்சர் விளக்கம் அளித்த போது பின்னால் நின்றிருந்த பொறுப்பு டீன் நிருபரை மிரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகளிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தில் முருகர் மாநாடு குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் விமர்சனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. சென்னையில் இருந்து 75 பயணிகளுடன் மதுரை சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இதேபோல சென்னையில் இருந்து டெல்லி செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானமும் தூத்துக்குடி செல்லவிருந்த ஸ்பைஸ் ஜெட் விமானமும் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டன. இந்திய கடலோர கடற்படைக்கு சொந்தமான டோர்னியர் 228 ரக விமானம் சென்னையில் தரையிறங்கிய போது லேசர் லைட் அடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே சுதாரித்துக் கொண்ட விமானி விமானத்தை தரையிறக்காமல் வானிலேயே வட்டமடிக்க செய்தார். கடந்த 3 வாரங்களில் இது 4வது சம்பவம் என்ற நிலையில் சென்னை விமான நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை 5 விரைவு ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி தேஜஸ் விரைவு ரயில், மண்ணை விரைவு ரயில், குருவாயூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 5 ரயில்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும். சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக சென்ற கார் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஆபத்தான வகையில் சென்ற காரை காவலர் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று பிடிக்க முயன்ற நிலையில் அவர் மீது மோதுவது போல அச்சுறுத்திவிட்டு கார் சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் நேரில் ஆய்வு செய்தார். கோவில் விமானத்தளம், யாகசாலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட அவர் பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை போல் செல்போனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி சைபர் கிரைம் மோசடி நடப்பதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. லிங்கை கிளிக் செய்து பார்த்தபோது வங்கி கணக்கில் இருந்த 12,600 ரூபாய் பணம் பறிபோய் விட்டதாக பணத்தை பறிகொடுத்தவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட அதிமுக நகர செயலாளரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ராயல் ஹைடெக் சிட்டி என்ற பெயரில் வீட்டு மனைகளை விற்பனை செய்வதாக கூறி 500க்கும் மேற்பட்டோரிடம் தலா 1,15,000 ரூபாய் வாங்கி மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் அதிமுக நிர்வாகி பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டார்.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தின் அச்சு உடைந்து விபத்துக்குள்ளானது. இடைக்கால் பகுதியில் பேருந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் அச்சு உடைந்து 2 பின் சக்கரங்களும் தனியாக வெளியேறியது. இதனால் பயங்கர சத்தத்துடன் பேருந்தின் பின்பகுதி நெடுஞ்சாலையில் தரை தட்டியது. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்லக்குமாரின் மகள் காமாட்சி பிரியா மதிய உணவை சாப்பிட்ட பிறகு பின்னந்தலையில் வலிப்பதாக கூறி மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அருகே அரசு பள்ளி வகுப்பறையில் துர்நாற்றம் வீசியதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காஞ்சியில் உள்ள அரசு பள்ளியில் பிரேயர் முடிந்தவுடன் மாணவிகள் உள்ளே சென்று அமர்ந்த போது துர்நாற்றம் வீசியது. இதனால் சில மாணவிகளுக்கு குமட்டல், மயக்கம் ஏற்பட்டது. மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக மாணவர்களை பள்ளி நேரத்தில் அழைத்துச் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் மாவட்ட கல்வி அலுவலர் விளக்கம் கேட்டுள்ளார். குமரி மாவட்டம் குலசேகரம் அருகே திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலி வீட்டின் முன்பு காதலன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவுவிளை பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் பள்ளியில் உடன் படித்த இளம்பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கடனாக கொடுத்த 20,000 ரூபாய் பணத்தை திருப்பி கேட்டு கணவன் மற்றும் குழந்தையோடு சென்ற பெண்ணை இருவர் கடுமையாக தாக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஓலைப்பட்டி சந்திப்பு சாலை அருகே கணவன் மற்றும் குழந்தைகளோடு கோமதி என்பவர் வந்தபோது பிரபாகரன் மற்றும் அவருடைய நண்பர் சிவா ஆகியோர் சேர்ந்து வழிமறித்து தாக்கியதில் அவர் மயங்கி சாலையில் விழுந்தார். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தொட்டியில் பள்ளி இறந்து மிதந்த நிலையில் அதில் இருந்த தண்ணீரை குடித்த பொதுமக்களின் உடல்நலன் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனையடுத்து குடிநீர் தொட்டியை முறையாக பராமரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் கபினி மற்றும் KRS அணைகளில் இருந்து வினாடிக்கு 26,252 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்படுவதால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் என கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக அதிகரித்து அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் அங்கு குளிப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 26,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டம் கல்லணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 8,127 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கல்லணையில் இருந்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடிக்கு பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. விழுப்புரத்தில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் செயல்திறன் மற்றும் பழுது பார்த்தல் முகாமை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக வக்கீல் சுருட்டும் இயந்திரம், நெல் நடவு இயந்திரம், பவர் டிரில்லர், களை எடுக்கும் கருவி உள்ளிட்ட கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரி சென்னையை அடுத்த பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தாமஸ் பர்னபாஸ் தலைமையில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னையில் போதை மாத்திரைகளை விற்ற மற்றும் வாங்கிய 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மும்பையில் இருந்து 4,000 ரூபாய்க்கு போதை மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் ஒரு மாத்திரையை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே பள்ளி சிறுமிகளை ஆபாச படம் எடுத்து மிரட்டிய கல்லூரி மாணவன் உள்பட 3 பேரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர். ஓட்டுநர் சரவணன் மற்றும் கல்லூரி மாணவன் ஆகிய இருவரும் சேர்ந்து 17 வயதுடைய 2 பள்ளி சிறுமிகளிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களை ஆபாசமாக புகைப்படம் எடுத்தனர்.
திருப்பூர் நெருப்பெரிச்சல் பாறைக்குழியில் குப்பை கொட்டுவது தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தையில் மாநகர மேயர் மற்றும் ஆணையருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 120 அடி ஆழ பாறைக்குழிக்குள் குப்பை கொட்டுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகராட்சி சார்பில் குப்பை கொட்டுவதை நிறுத்த அவகாசம் கேட்டதால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். ஆந்திராவில் தமிழ்நாடு மாங்கடிகளை வாங்க தடை விதிக்கப்பட்டதாக கூறி வேலூர் மாவட்டம் வரதராமி பகுதியில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆந்திராவில் தமிழ்நாடு மாங்கடிகளை வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோழப்பட்டு கிராமத்தில் உள்ள அருண் மருந்தகத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் நடப்பதாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் சோதனை நடத்தினர். தொடர்ந்து மருந்தக உரிமையாளர் சேட்டு, அவரது மனைவி உள்பட 4 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் 4 நாட்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் குவியலாக தேங்கி கிடப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அத்தோடு குழந்தைகள் நலப்பிரிவு அமைந்திருக்கும் கட்டடங்களை சுற்றி புதர் மண்டி கிடப்பதால் இரவு நேரங்களில் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு கிராமத்திலிருந்து அன்னவாசல் செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர், வட்டாட்சியர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி 3 மாதத்தில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. கரூர் எஸ்பி அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள போலி வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் இருந்து ஆத்தூருக்கு செல்லும் சாலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் உள்ள பள்ளங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்தனர். சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக இரு புறங்களிலும் பெரிய பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் தடுப்புகள் அமைக்காமல் மணல் மூட்டைகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் பக்கத்து வீட்டில் இருந்த தென்னை மரத்தை வெட்டியவர்கள் அந்த மரத்தின் முன்பு நின்று தெரியாமல் வெட்டிவிட்டோம் என மன்னிப்பு கேட்டு தோப்பு கரணம் போட்ட சம்பவம் நடந்துள்ளது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது மரத்திடம் மன்னிப்பு கேட்டால் விட்டுவிடுவதாக அவர் கூறியதை அடுத்து இந்த சம்பவம் அரங்கேறியது. நாகப்பட்டினம் மாவட்டம் ஆய்மூர் பெருமழை அருள்மிகு அழகிய நாதசுவாமி கோவில் குளத்தில் படர்ந்து கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்றி தூர்வார கோரி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆகாய தாமரையால் குளத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வரை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சொகுசு பேருந்து ஒன்று கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். கோவையில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்தின் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி திடீரென பிரேக் போட்டதால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 2 கார்கள் மற்றும் அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். காமராஜ் நகரில் இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் காரை ஓட்டிச் சென்ற மோகன் என்பவர் தெரியாமல் சடன் பிரேக் போட்டதால் கார் திடீரென நின்றுள்ளது. இதனை எதிர்பார்க்காமல் அதன் மீது பின்னால் வந்த காரும் அதற்கு பின் வந்த பேருந்தும் அதில் மோதியது. திண்டுக்கல்லில் பெண் கவுன்சிலர்கள் வந்து கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை மறித்து அவர்களின் கைப்பையை பறித்து சென்ற மர்ம நபர்களை சிசிடிவி பதிவுகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். மதிமுக கவுன்சிலர் காயத்ரி, திமுக கவுன்சிலர் சுபாஷினி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது கைக்குட்டையால் முகத்தை மூடியபடி பைக்கில் வந்த இருவர் வழிப்பறி செய்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் தனது 9 மாத பச்சிளம் குழந்தையை 1.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண் உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா என்ற பெண் தனது முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையை கேரளாவில் கோழிக்கோட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது.
கர்நாடகாவில் கார் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் மருத்துவர் மற்றும் அவரது பெற்றோர் என மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அதன் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. மருத்துவர் சனா தனது பெற்றோருடன் காரில் சென்றபோது சிங்க சரணாலயம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சென்டர் மீடியனை தாண்டி கவிழ்ந்து விழுந்தது. தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டத்தில் மதுபோதையில் டிரான்ஸ்பார்மரில் ஏறிய இளைஞர் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். ஹாலியா நகரில் உள்ள சாகர் சாலையோரம் இருந்த டிரான்ஸ்பார்மரில் பொதுமக்களின் எச்சரிக்கையை மீறி மதுபோதையில் இருந்த இளைஞர் ஏறி அட்டகாசத்தில் ஈடுபட்டார். அப்போது மின்சார கம்பிகளை தொட்டதால் மின்சாரம் தாக்கி கால் எரிந்தது. கேரளாவில் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் RSS பாணி பாரத மாதா படத்தை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையை SFI அமைப்பினர் முற்றுகையிட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. தடுப்புகள் மீது ஏறி குதித்து உள்ளே செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டி அடித்தனர். பாலஸ்தீன மற்றும் ஈரான் மீது கொடூர தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு எதிராக ஹைதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு இடதுசாரிகள் போராட்டம் நடத்தினர். இஸ்ரேலின் அத்துமீறலை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷமிட்ட அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 8வது நாளை எட்டிய நிலையில் இஸ்ரேலை நோக்கி அணி அணியாய் செலுத்தப்பட்ட ஏவுகணைகளின் காட்சியை ஈரான் வெளியிட்டது. கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் ஈரானை வான்வழியாக தாக்கி வருகிறது. இதற்கு ஈரானும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை செலுத்தி தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. காசாவில் உணவு கிடைக்காமல் மணலை உண்டு வருவதாக சிறுவன் பேசும் வீடியோ உலக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த வீடியோவில் காசாவில் தாங்கள் சாப்பிட உணவு எதுவும் இல்லை என்றும் ஒவ்வொரு நாளும் உணவு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் காசாவுக்குள் வருகின்றன, ஆனால் அதில் தங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை என அந்த சிறுவன் வேதனை தெரிவித்தது கண்கலங்க வைத்துள்ளது. ஈரானுடனான தாக்குதல் அச்சுறுத்தலால் மகனின் திருமணம் 2 முறை தள்ளி போனது தனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு வருத்தம் தெரிவித்துள்ளது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த போரில் தங்கள் சொந்த நாட்டு மக்கள் செத்து மடிவது இழப்பாக தெரியவில்லையா என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஈரானால் 15 நாட்களில் அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியும் என இஸ்ரேல் உளவுத்துறை அந்நாட்டு ராணுவத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிடம் அணு ஆயுதமே இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் இஸ்ரேல் உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. போர் நடக்கும் ஈரானில் இருந்து இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்படுவதற்காக ஈரான் தனது வான் எல்லையை திறந்துள்ளது. மத்திய அரசு கேட்டுக்கொண்டதன்படி ஈரானின் மகான் ஏர்லைன்ஸ் மூலம் இந்தியர்கள் சுமார் 1000 பேரை மஷாத் நகரில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்ப ஈரான் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் பதற்றத்திற்கு இடையே ஈரான் தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் கத்தாரில் உள்ள தனது விமானப்படை தளத்திலிருந்து சுமார் 40 போர் விமானங்களை அமெரிக்கா வேறு இடத்திற்கு மாற்றியுள்ளது. ஜூன் 5 மற்றும் 19ஆம் தேதிக்கு இடையே எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்களில் இருந்து இது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலின் பீர்ஷெபா நகரில் உள்ள மைக்ரோசாப்ட் அலுவலகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலில் மைக்ரோசாப்ட் அலுவலகம் சிறிய அளவில் சேதமடைந்ததாக தகவல் வெளியாக இருக்கிறது. மைக்ரோசாப்ட் அலுவலகம் அருகே தீப்பற்றியதால் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் அதிரடி தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் போர் நிறுத்தம் கோர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷக்தார் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதற்காக அமெரிக்காவின் தலையீட்டை நாடியதாகவும் சவுதி அரேபியாவின் உதவியை கோரியதாகவும் தெரிவித்திருக்கிறார். யுக்ரைனின் ஒடேசா நகர குடியிருப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் 14 பேர் படுகாயமடைந்தனர். தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் பற்றி எறிந்த குடியிருப்புகளில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். சுவிஸ் வங்கியில் இந்திய பெரும் முதலாளிகள் முதலீடு செய்த பணம் 2024ஆம் ஆண்டில் 3 மடங்காக அதிகரித்து 37,600 கோடி ரூபாயாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுகளை விட கணிசமான உயர்வு என்று சுவிட்சர்லாந்து மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியர்களின் முதலீடு இந்த அளவுக்கு அதிகரித்திருப்பது 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது.
தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா ஆட்சிக்கு ஆதரவளித்து வந்த முக்கிய கட்சி விலகிக் கொண்டதால் கூட்டணி ஆட்சி கவிழும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஷினவத்ராவுக்கும் முன்னாள் கம்போடிய தலைவர் ஹூன் சென்னுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் கசிந்ததாக செய்தி வெளியானது. அந்த உரையாடலில் ஷினவத்ரா தாய்லாந்து ராணுவ தளபதியை ஓர் எதிரி என வகைப்படுத்தி பேசியதால் பொதுமக்களின் கோபத்திற்கு ஆளானார். மெக்சிகோவில் கடும் சூறாவளி புயல் வீசியதில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்து வீடுகள் சேதமடைந்தன. மேலும் பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். வெனிசுலாவின் கராக்கஸ் அருகே தீய சக்திகளை அழித்து கடவுள் வென்றதை கொண்டாடும் பாரம்பரிய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் பேய் பிசாசுகள் போல் வேடங்கள் அணிந்து ஆடி பாடி தெருக்களில் குதூகலமாக நடனமாடினர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதிய முதலாவது டெஸ்ட் போட்டியின் போது அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இரு நாட்டு வீரர்களும் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினர். மேலும் போட்டிக்கு முன்னதாக இரு அணிகளும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இங்கிலாந்துக்கு எதிரான ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணியில் அறிமுக வீரராக களமிறங்கிய தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்சன் நல்ல தொடக்கத்தை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார். பென் ஸ்டோக்ஸ் பந்துவீச்சில் வெறும் 4 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட அவர் ஜேமி ஸ்மித்துடன் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணியில் இடம்பெற்றதன் மூலம் 8 வருட இடைவெளிக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் கருண் நாயர் விளையாட உள்ளார். 2016ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க முச்சதம் அடித்த போதிலும் கருண் நாயர் 2017ஆம் ஆண்டு விளையாடும் 11 அணியில் இருந்து நீக்கப்பட்டார். பின்னர் தேசிய அணியிலிருந்தே நீக்கப்பட்டார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் சதம் அடித்து அசத்தி இருக்கிறார். லீட்ஸில் நடைபெற்று வரும் போட்டியில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் 144 பந்துகளில் சதம் அடித்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இது அவரின் 5வது சதமாகும். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் டிம் பெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். பாலியல் ரீதியாக சக பெண் பணியாளருக்கு கடந்த 2021இல் குறுஞ்செய்தி அனுப்பியதாக எழுந்த புகாரை அடுத்து கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிய டிம் பெயின் பின்னர் கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெற்றார். கிளப் அணிகளுக்கான 21வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதி சுற்றில் மெஸ்ஸி தலைமையிலான இன்டர் மியாமி அணி 2-1 என்ற கோல் கணக்கில் போர்ட்டோ அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இன்டர் மியாமி அணியில் செகோவியா, கேப்டன் மிஸ்ஸி ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகன் படத்தின் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது. விஜயின் பிறந்த நாளான வரும் 22ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார். ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள நடிகர் சூர்யாவின் 45வது திரைப்படத்திற்கு கருப்பு என தலைப்பிடப்பட்டுள்ளது. இயக்குனர் ஆர்ஜே பாலாஜியின் பிறந்த நாளை ஒட்டி படத்தின் தலைப்பு மற்றும் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடப்பு ஆண்டு தீபாவளிக்கு இந்த படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேகர் கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா நடித்துள்ள குபேரா திரைப்படம் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியானது. திரைப்படத்தை காண்பதற்காக தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் திரண்ட ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கில் வெளியான குபேரா திரைப்படத்தை ரசிகர்களுடன் இணைந்து நடிகர் தனுஷ் கண்டு ரசித்தார். தனுஷுடன் அவருடைய மகனும் இணைந்து படம் பார்த்தார். படத்திற்கு ரசிகர்கள் தந்த வரவேற்பை பார்த்து எமோஷனல் ஆன நடிகர் தனுஷ் கண் கலங்கினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து மீண்டு வந்த நடிகர் ஸ்ரீ ஆங்கில நாவலை எழுதி வெளியிட்டு தனது அனுபவங்களை வீடியோ வாயிலாக பகிர்ந்துள்ளார். மே ஐ கம் இன் என்ற தலைப்பில் அவர் எழுதிய நாவலை அமேசான் தளத்தில் வெளியிட்டதாக தெரிவித்த நிலையில் அவரது ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
சரத்குமார், தேவயானி, சித்தார்த் நடிப்பில் உருவாகியுள்ள 3 BHK திரைப்படத்தின் இரண்டாவது பாடலான இடிமழை பாடல் சனிக்கிழமை வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ஸ்ரீ கணேஷ் இயக்கியுள்ள இந்த படம் 3 BHK வீடு வாங்க ஆசைப்படும் குடும்பத்தின் கதையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படம் வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெளியாகிறது. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள உப்பு கப்புரம்பு திரைப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. இயக்குனர் சசி இயக்கி வசந்த் மரிங்கண்டி கதை எழுதியுள்ள இந்த படம் 90களில் நடக்கும் கதை அம்சமாக உருவாகியுள்ளது. இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் வெளியாக உள்ளது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தின் 118வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சிறப்பு திருப்பலியும் சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தப்பட்டு புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் குழந்தைசாமி உள்ளிட்டோர் திருக்கொடியை ஏற்றி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்து 21 ஆட்டுக்கிடா வெட்டப்பட்டு பக்தர்களுக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது.